கேட்கும் ஒரு வாய்ப்பு. நமது ஞானாசிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஞானாசிரியர் கோதை அம்மா பதில் இருப்பார். இல்லை, அடியேன் பங்கை சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். தினசரி தவம், உடற்பயிற்சி, காயகல்பம் என்று தொடர்ந்து பயிற்சிகளை முறையாக ஆழ்ந்து செய்து வர வர உணவில் அளவு நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். அடுத்து உடல் உழைப்பு, உடற்பயிற்சி செய்கிறோம். தினசரி தேவையான உடலுக்கு உழைப்பை கொடுக்கின்றோம். இப்ப இருக்கிற சூழல்ல பெரும்பாலானவர்களுக்கு உடல் உழைப்பு தருவது என்பது சற்று சிரமம்தான். இருந்தாலும் இயன்ற அளவுக்கு உடலுக்கு வேலை கொடுத்து உழைப்பை ஓரளவுக்கு நாம் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். அடுத்து உறக்கம் ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்தாலும் அதிகாலை அந்த நேரத்திற்கு விழித்தெழுந்து காலை தவம், தொடர்ந்து உடற்பயிற்சி, காயகல்பங்கள், மீண்டும் பகல் முழுவதும் உழைப்பு, அலுவலக உழைப்பு, மாலை நிகழ்வுகள், மன்ற நிகழ்வுகள், தொடர்ந்து இரவு படுக்க செல்வதற்கு இப்பொழுதெல்லாம் 9:30 மணி 10 மணி ஆகிவிடுகின்றது. முன்பெல்லாம் ஒரு 7 மணிக்கெல்லாம் அப்படியே ஆழக்கீழே தள்ளும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி இப்ப 9 மணி 10 மணி ஆகிறது படுப்பதற்கு. படுத்தாலும் காலை 3:30 மணிக்கு எழுந்தாக வேண்டும். எழுந்து நித்திய கடன்கள். இது பழக்கத்திற்கு வரும். மகான் கூறியதுபடி பழக்கம் வழக்கம் அறிவாட்சித்திரம். அடியனுக்கு அந்த ஒரு அமைப்பு தவத்தினாலும் தொடர் பயிற்சிகளினாலும் சித்தியானது என்று பகிர்ந்து கொண்டு அம்மா கோதை அம்மா வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு இது இந்த 5 அளவு முறையில இந்த மூன்றாவது இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. அம்மா பகிர்ந்துக்குவாங்க. கேள்விகள் யாருக்காவது? கோதையம்மா, நேற்றைக்கு நாம உறக்கம் பற்றி நிறைவு செய்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கு அடுத்தது நம்ம ஆரம்பிச்சிடலாங்கம்மா. வாங்க, அடுத்தது பார்க்கலாமாங்கய்யா? பார்த்துடலாங்கம்மா. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தருவாராக. நல்லதொரு நித்தியானந்த தவம் இயற்றினோம். ஜீவகாந்தம் உடல் முழுவதும் பரவுவதை ஒரு உரசல் போல உணரணும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த அனுபவம் நித்திய ஆனந்த தவத்துல நிறைவாக கிடைக்கும். அந்த வகையிலே அருமையாக தவம் நடத்திய அம்மா அவர்களுக்கு நன்றி. 5 அளவு முறையில் இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், இந்த 3ம் வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய நம்முடைய கர்ம இந்திரியங்களை கொண்டு செய்யக்கூடிய செயல்களோட இணைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. நவங்கும் போது நாக்கும் அதுல ஒரு பங்கு வகிக்குது, ஞானேந்திரியங்களில் ஒன்று. ஆனா மகரிஷி 4வதாக கூறக்கூடிய புலன் தொடர்பு, உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கப்புறம் எண்ணம். அந்த உறவு அப்படின்னு எடுத்துக்கிறத புலன்களின் வழியாக நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லாமே நமக்கு உறவு தான். அது குழந்தையா இருக்கும்போது ஆரம்பிச்சது இல்லையா? அம்மாவுடைய கருவறையில இருக்கின்ற போது எந்த விதமான புலன்வழி தொடர்பும் கிடையாது. வெளியில அந்த குழந்தை உலகத்திற்கு அடி எடுத்து வைத்து உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா
அந்த வெளியில இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலைய அந்த தோலால முதல்ல எடுத்துக்கொள்ள முடியாது. அதுலதான் அது கஷ்டப்பட்டு முதல்ல ஒரு ஒவ்வாமை போல அலருது. அந்த மாதிரி ஒரு சங்கடங்கள்லாம் அனுபவிக்கக்கூடியதுக்கு காரணம் மகரிஷி சொல்லுவாங்க, வாழ்க்கை மலர்கள்ல ஒரு நாள் பாடலாக புலன்வழி தொடர்புல அன்னைக்குதான் தொடங்குறது. அந்த தோல்ல ஏற்படக்கூடிய அந்த தட்பவெப்ப சூழ்நிலையினுடைய மாற்றம் முதல்ல அனுபவிக்கிறது குழந்தை. அடுத்தது என்ன பண்றாங்க, ஒரு நல்ல ஒரு இறைவனே நம்ம வீட்டுக்கு குழந்தையா வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இனிப்பு கொடுப்பாங்க. இந்த குழந்தைக்கு வாயில சக்கரை தண்ணியோ இல்ல தேனோ ஏதோ ஒண்ணு சின்ன ஒரு துளி நாக்குல தொட்டு வைப்பாங்க. யாரு சொல்லி கொடுத்தாங்க? அந்த நாக்கு அப்படியே சுழற்றி உள்ள இழுக்கும் குழந்தை. திரும்ப திரும்ப யாராவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நாக்கு அப்படியே எல்லாருக்குமே அகக்காட்சியா தோன்றும் நினைக்கிறேன். கைகள்ல ஒரு பச்சை குழந்தை இருக்கிறதா கற்பனை பண்ணி பார்க்கலாம். அதனுடைய தொடு உணர்வு நமக்கு நம்முடைய தோலுக்கு தெரியுது. அந்த புலன்வழி தொடர்பு அந்த குழந்தைக்கு நாக்குல ஆரம்பிக்குது. முதல்ல தோல்ல இருந்து நாக்கு, அப்புறம் கண்கள் வழியாக அந்த வெளிச்சம். அங்கே அது பூஜ்ஜியமாக பிறந்தது இல்லையா? பூஜ்ஜியத்துல இருந்து பூஜ்ஜியமாவே பிறந்தது. இந்த பூஜ்ஜியம் என்பது என்ன? எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்திருக்கும். ஆனா அது ஒன்றுமில்லாதது போல கமுக்கமா இருக்கும், அமைதியா இருக்கும், இருட்டா இருக்கும். அந்த இருட்டு போல அந்த கருவறையில் பூஜ்ஜியமாக இருந்த குழந்தை அது வந்த உடனே வெளிச்சம் கண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படும். ஆனா அப்புறம் பார்க்க தொடங்கின உடனே அது அப்படியே மலங்க மலங்க பார்க்கும் இல்லையா? எல்லா இடத்தையும் பார்க்கும். அன்னைக்கு தொடங்குச்சு புலன்வழி தொடர்பு. அப்புறம் அதுல வித்தியாசங்கள் தெரிய தொடங்கியது. அப்புறம் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு கீழே போட்ட உடனே அப்படியே அந்த ஒரு அசைவு இருக்கு. காதுகள்ல கேட்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்வு என்னங்க? ஒரு பொருள் கீழே விழுந்தது, ஒரு சப்தம் வந்தது, உடனே அதுகிட்ட அந்த குழந்தையிடமிருந்து ஒரு அதிர்வு. திரும்பி பார்க்கறதெல்லாம் தெரியறதுக்கு கொஞ்ச நாளாகும். ஆனா அந்த மாற்றம் காதுகள் வழியாக, கண்கள் வழியாக, தொடு உணர்வு வழியாக, சுவை வழியாக புலன்கள் தொடங்கியது. அதுல அப்புறம் வித்தியாசம் தெரிஞ்சது இல்லைங்களா? அந்த எடுத்து அணைச்சு வச்சிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாள் பொறுத்து அம்மா வச்சிருந்தா தெரியும், வேற யாராவது தூக்கினா தெரியும். அம்மா கிட்ட இருந்தா அமைதியா இருக்கும், வேற யாராவது தூக்கின உடனே அந்த ஒரு முரண்பாட்டை சப்தமிட்டு காண்பிக்கும். அப்புறம் கசப்பா ஒரு பொருளை கொடுப்பாங்க, மருந்து கொடுக்கும்போது அப்படியே துப்பி வெளியில தள்ள பார்க்கும். ஏன்னா அந்த புலன் ஒரு சுவைக்கு மயங்கிடுச்சு. முதல்ல கொடுத்த சுவை இனிப்பு, அது மட்டும் அதோடைய தோல், அதாவது நாக்கினுடைய காந்தத்துல நல்லா பதிஞ்சிருக்கு. அப்ப அடுத்தது கசப்பை கொடுத்த உடனே அப்படியே ஒன்னெல்லாம் ஆகும், நாக்குல இருந்து வெளில துப்ப பார்க்கும். அப்பவே வித்தியாசம் தொடங்கியது. அன்று முதற்கொண்டு இன்றைய காலகட்டம் வரை புலன்வழி தொடர்பினால மயங்கி மயங்கி மேலும் மேலும் அதை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப அங்கதான் மகரிஷி அதற்கான ஒரு ஸ்விட்ச் கொடுத்துடுறாங்க இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல கரண்ட் இருக்கு, கரண்ட் உள்ள வர்றதுக்கான மீட்டர், கனெக்ஷன், ஒயர் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனாலும் நம்ம கிட்ட ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கோம் இல்லைங்களா? என்ன பண்றோங்க, உபயோகித்து முடித்த உடனே அந்த பொத்தான அழுத்தி அதை நிறைவு செஞ்சிடும் இல்லையா? அத வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விளக்கு எரியும் போது அதை போடுறோம், இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணிடுறோம். அதே போல எந்த பொருளை உபயோகிக்கிறோமோ அப்போது மட்டும்தான் அந்த சுவிட்ச் ஆன்ல இருக்கும். மற்ற நேரங்கள்ல என்ன சொல்லுவோங்க, யாராவது ஆஃப் பண்ணாம விட்டுட்டானா எதுக்கு வேஸ்டா பாருங்க, அந்த பிளக் பாயிண்ட்ல ஆன்லயே இருக்கு, தேவையில்லாம மின்சாரம் போகுதோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனா என்ன நினைக்கிறோங்க, பொருளை உபயோகிக்கும் போது மட்டுமே அது தயாரா இருக்கணும், இல்லைன்னா அதை அமுத்தி வைக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கு. அதே விஷயத்தை தான் மகரிஷி இங்கே 5 அலுவர முறையில 5 சுவிட்சிலையும் வைக்க சொல்றாங்க. எப்போது தேவையோ அப்போது மட்டும் உபயோகித்து கொண்டு உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. அந்த தெளிவை கொடுக்கிறது தவம். தவம் செய்ய செய்ய எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஜீவகாந்தம். சுவாமிஜி சொல்லுவாங்க, 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என்று உணர்மயக்கம்.
இப்படி 5 புலன்கள் வழியாகவும் நாம அனுபவிச்சுதான் செலவழிச்சுதான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறது இங்க வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இதுக்கு ஒரு சின்ன உதாரண கதை சொல்லுவாங்க, படிச்சிருப்போம் நம்ம எல்லாருமே. ஒரு நாய் எலும்பு துண்டை கடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சதைப்பகுதி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். அதற்கப்புறம் என்ன ஆகும்? அந்த எலும்பு துண்டை கடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த எலும்புல உள்ள கூரான பகுதி அந்த நாயினுடைய நாக்குல, அந்த வாயினுடைய ஓரத்துல குத்தி தன்னுடைய ரத்தமே வெளியில வந்துகிட்டு இருக்கும். ஆனா அது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க? அந்த எலும்புல இருந்துதான் இந்த சுவை வருகிறது என்று நினைத்து தன்னுடைய ரத்தத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். இது கேட்கும் போது கொஞ்சம் நமக்கு இது என்ன முட்டாள் நாய், இது கூட தெரியாம இருக்கு, அதனாலதான் அதுக்கு 5 அறிவு, நமக்கெல்லாம் 6 அறிவு என்று நம்ம கொஞ்சம் உயரமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதையே விஷயத்தை தான் நாமளும் ஏதோ சில சந்தர்ப்பங்களில் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் இல்லை, ஏதோ சில சந்தர்ப்பங்களில். அப்ப அதையும் குறைக்கிறதுக்கு தான் மகரிஷி இந்த புலன்வழி தொடர்புக்கான ஒரு சரியான வேக கட்டுப்பாட்டு கருவியை நமக்குள்ளே பொருத்தி கொள்கின்றோம். அந்த வேக கட்டுப்பாட்டு கருவி சத்தம் கொடுக்குது. அளவுக்கு அதிகமாக புலன்களை இயக்கும் போது அது நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது. அப்ப அந்த எச்சரிக்கை தான் நம்ம அளவுக்கு ஒரு எந்த புலனாக இருக்கட்டும், நமக்குள்ளே ஜீவகாந்தம் குறைகின்றது என்கின்ற எண்ணம் வருகின்றதே, இது தேவையா? போதும், 3 மணி நேரம் பார்த்தாச்சு, இனிமே போய் கண்களுக்கு ஓய்வு கொடுப்போம். அதே போல மற்ற புலன்களும் அந்த எண்ணம் வருது பாருங்க. அந்த எண்ணம் எப்ப வரும்னா, தவம் செய்து 5 புலன்களின் மூலம் வெளியாவதை குறைத்து உந்த குண்டலினி புருவ மையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். இந்த இடத்துல ஒருத்தருக்காக நாம செய்ய முடியாது இல்லையா? எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. அப்ப அவரவர்கள் வாழ்க்கையில வாழ்க்கை முறைக்கு ஏற்ப இந்த புலன்வழி தொடர்புல வித்தியாசம். அததான் என்ன சொல்றாங்க? தவம் செய்து சொந்த தனி முயற்சியினால் வாழ்வை ஆராய்ந்து, நான் செல்கின்ற செயல்கள் என்னுடைய புலன்களுக்கு எவ்வளவு பாதிப்பு கொடுக்குது, எவ்வளவு ஆற்றலை நான் அதிகமா செலவு பண்றேன் என்கின்ற ஒரு கணக்கு கூட்டலை நாம தான் பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கான தைரியத்தையும் உறுதியையும் நுட்பமும் நமக்கு தவம் கொடுக்கும். சுவாமிஜி ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, உய்யும் வகை தேடி உள்ள முருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். அந்த 5 புலன்கள் மூலம் பெறக்கூடிய உணர்வுகள்ல அளவு அறிந்து இறை உணர்வு பெற்றுவிட்டேன். இந்த 5ம் என்னை தடை செய்கிறது. கடைத்தெருவு போகையில என்னை போக விடாம நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ, நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா உன்னை கண்குளிர பாரேனோ என்றார் ஒரு சித்தர். அப்ப அந்த காட்டாதவன் நமக்குள்ளே இருக்கின்றான். அவனை உணர்ந்து கொண்டு அவனை உணரக்கூடிய கடை தெருவுக்கு போகணும்னா இந்த 5 புலன்கள் மூலம் 5 புலன்கள் மூலம் பெறக்கூடிய இன்ப துன்ப உணர்வுகள் நம்ம பார்த்து என்னை தாண்டி நீ என்னை தாண்டி நீ போயிட முடியுமா என்று போராடுகிறதாம். அந்த போராட்டத்திலிருந்து மனதை விடுவித்து மனதிற்கு வளம் கொடுப்பதுதான் நம்முடைய பஞ்ச இந்திரிய தவம். அந்த இந்திரிய தவங்களை செய்தும் பொழுது இந்த இந்திரியங்கள் வழியாக ஆற்றல் வெளியாவத புலன்வழி தொடர்பில் அளவும் முறையும் சரியாக நிர்வகிக்க முடியும். அதுக்குதான் மகரிஷி தவமும் தற்சோதனையும் கொடுத்திருக்காங்க. அந்த உறவு என்பது மனிதர்களோடோ பொருட்களோடோ நிகழ்வுகளோடோ 5 புலன்களின் வழியாக பெறக்கூடிய அனைத்துமே உறவு என்கின்ற வார்த்தைக்கு கீழேதான் வருது. அப்ப புலன் இன்பம் என்பதுல அளவு முறையும் பின்பற்ற வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை மகரிஷி இந்த இடத்துல 5 அளவு முறையில் முக்கியமான ஒன்றா வச்சிருக்காங்க. அப்ப அதற்கான ஒரே வழி என்ன?
தவமும் தற்சோதனையும். திரும்ப திரும்ப தவம் செய்யும் போது அந்த வேக கட்டுப்பாட்டு கருவி சரியாக நம்மை எச்சரிக்கை செய்யும். அப்போ தவறுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் இல்லையா, வருமுன் காக்கக்கூடியவர்களாக இந்த இந்திரியங்களை சரியாக பராமரிக்கும் பொழுது உடலிலே ஆற்றல் மிகும். அப்போ நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கான நம்முடைய உறுதியும் நுட்பமும் வலுப்பெறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அருமையம்மா, சிறந்த முறையிலே மகான் 5 அளவு முறை, 5 அளவு முறை என்று கூறியிருப்பதிலே இன்று உறவு என்பதை மிக அழகாக எப்படி இதை பகிர வேண்டுமோ அப்படி மிக அழகாக, புத்தகங்களிலே நிறைய விளக்கங்கள் இருக்கும். அனைத்து நண்பர்களுக்குமே வாய்ப்பு கிடைத்து இது வாசித்து எல்லோருமே நல்லதொரு தெளிவு நிலையில் இருப்போம். இருந்தும் நாம் இந்த சிந்தனை ஆராய்ச்சியிலே ஞான ஆசிரியர்களின் மூலமாக சில விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. முடிவுக்கு முன்பு துணிவு, துணிவு முடிவு, இல்லைங்களா? அந்த அடிப்படையில இந்த சிந்தனை ஆராய்ச்சியிலே நாம் தெளிவு பெற்றுக் கொண்டே இருக்கின்றோம். வாழ்க வளமுடன். Rather a difficult terrain to go back for reasons beyond our comprehension. We started this journey to go back to the source, but the primordial state, as Prabhupada mentioned last week, wanted to realize itself, and we have gotten into this long journey from with multiple transformations, atoms down to other components, down to other elements, and elements down to the different sensible beings, and now we are on the 6th sensible being, human being. But I think it is it's a sword being in this position. That is, we have the opportunity to explore a lot of possibilities, both in terms of enjoying going through different experiences through our senses, and at the same time raise above all of these senses and then realize the purpose of life and to go back. So oftentimes we get stuck in this what we call a circle of life. We somehow get caught up in this circle of life, indulge in this, and we somehow never wish to go back, because we feel that this is why we are here. We have not only forgotten the ultimate goal, that is to go back to the source, but we often get stuck here for generations after generations in a inseparable continuum, so to speak. We create a lot of possibilities with the available materials we have in hand. We develop different kinds of arts, culture, and there are
to human mind, there are unlimited possibilities of exploring these material world. However, we forget the fact that there are always limitations with these, and we just keep on inventing and reinventing the same material concepts in different perspectives. And it's probably because of this, exploring this material world with different imaginations, we just get lost in this jungle, and we forget the whole purpose. And it is time we realize what is that, what are we doing, and realize the sole purpose, right? So I feel this is a stage that we have to get indulged for some time, to then at some point we will realize, we'll get tired. So that stage need to occur. That's what I feel. Once we get tired, then we will realize, okay, so this is the same material world I'm experiencing over and over and over and over again. So then we will question, we'll have a question, who am I? And what I'm here for. I think those questions will definitely put us in the right path to guide us back to the source. So the sooner we realize these questions profoundly, the better and the quicker we will be able to, I believe, realize why we are here and why we have to go back. Yeah, feel free to add anything. Be blessed. It could be an enlightened society as well, right? As it progresses, as you said. Yeah. So how long we are going to play with this? So when we are going to get tired and when we want to go for the bigger one, right? So that's when is a big question. But at the same time, we are trying to. We don't want to wait for that. We are going for it. Thank you. Yeah. Be blessed by the divine. Right, hold on.